சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக ஒரு பேன் கேக் செய்யலாம். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மல்டிபிள் 11 இன்ச் மல்டிபிள் ஊத்தாப்பம் தவால ஒரு பேன் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பேன் கேக் ரெசிபி பார்த்தீங்கன்னா எக்லெஸ் பேன் கேக் ரெசிபி. ஸோ அதனால எல்லாருமே சாப்பிடலாம். எக் சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்கன்னு எல்லாருமே சாப்பிடலாம். மெஷரிங் கப்பில் 240 ml மெஷரிங் கப்பில் 1 கப் வந்து நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா எடுத்திருக்கேங்க. அதை நம்ம போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பவுடர் சுகர் இருந்தது. ஸோ அதனால் நான் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் நார்மல் கிறிஸ்டல் சுகர் கூட எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட். நெக்ஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடராக இருந்தால் உங்களுக்கு பேன் கேக் வந்து சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். வெட் இன்க்ரீடியண்ட்காக நான் வந்து பால் எடுத்திருக்கேன். நார்மல் மில்க் தான். இது வந்து 180 ml லிட்டர்ட் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். பியூர் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. எப்படி கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு உங்களுக்கு வந்து இப்படி எடுத்து ஊற்றும்போது இந்த மாதிரி மடங்கி மடங்கி விடணும். இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வரல, நம்ம வாட்டர் ட்ராப்லெட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சுமே போட்டு எடுத்துக்கலாம். அப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? கட்டாயமாக சொல்லணும். இப்போது போன வீடியோவில் நீங்கள் வந்து இந்த தவாவில் வந்து பேன் கேக் பண்ண பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமர்களுக்கும் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கல்ல, ஏதாவது இந்த தவா பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் தெரியுதா? சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான எக்லெஸ் பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா திக்காகவும் வந்திருக்கு.